ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபினிக்ஸ் GT20 ப்ரோ இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அவங்க குறிப்பாக மென்ஷன் பண்ணிக்கிறது கேமர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஃபோனை பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ராசஸ் எப்படி இருக்குது, கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பார்க்க லுக் வைஸில் வெறித்தனமாக இருக்குது. RGB லைட்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. லுக் வைஸ் உள்ள எப்படின்னு சொல்லி பார்த்துலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாட்டாதீங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபினிக்ஸ் GT20 ப்ரோ இந்த மொபைலோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மொபைல் டிஸ்பிளே சைஸ் பற்றி பார்த்துலாங்க. 6.78 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 144 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, டிஸ்பிளே வைஸ் செம்மையாக இருக்குது. எல்லாத்துக்கும் கொடுக்குறாப்புல AMOLED கொடுத்துருக்காங்க. அடுத்து 144 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி எல்லா மொபைல்லையுமே 120 தான் கொடுப்பாங்க, இல்லை 144 கொடுக்கறனால நல்லாவே இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஸ்மூத்தாக இருக்கும், நான் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு லேக் அதிகமாக வராது. அடுத்து 1300 நெட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. அவுட்டோர் யூசேஜுக்கு நல்லாவே இருக்குங்க. நல்லா பிரைட்டாக தெரியும் அவுட்டோரில், வெளிச்சத்துலையும் கூட. ஓகேங்களா, டிஸ்பிளே வைஸ் ஓவரால் நல்லாவே இருக்குது. அடுத்தது 108 MP ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க. OIS சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. கூடவே 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. அடுத்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 32 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இன்ஃபினிக்ஸில் இமேஜ் குவாலிட்டி ஒரு டீசெண்டாக இருக்குது, ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஒரு டீசெண்டான இமேஜை கொடுக்குங்க. ஓகேங்களா, அடுத்தது 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி நல்லாவே இருக்குங்க. ஏன்னா எல்லா மொபைலும் காமனாக கொடுக்குறது தான், இதில் அதை தான் கொடுத்துருக்காங்க. 45 வாட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஒரு 40-45 நிமிஷம் ஆகலாம், இல்லைன்னா ஒரு 67 கொடுத்ததா ஒரு டீசெண்டாக இருந்திருக்கு. அடுத்தது 8GB RAM வேரியன்ட்டு 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு 24,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, இது UFS 3.1 கொடுக்கறதுனால நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. காப்பி பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ஃபைல்ஸ்குள்ளே. அடுத்தது ஒரு ப்ராசஸ் MediaTek Dimensity 8020 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. நல்லா 8200 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஆமாங்க, இந்த செக்மெண்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஒரு 20,000 வந்துச்சுன்னா ஒரு செமையாக இருக்குது. இந்த இது ஒரு 24,000 போது ஓகேவாக இருக்குது. ஏன்னா போக்கோ X6ல அதே ஆஃபர் தான் இருக்குது. இது வந்து ஒரு 22,000 வந்துச்சு நல்லாவே இருக்குங்க. அடுத்தது 8.2 mm திக்னஸ் கொடுக்குறாங்க. IP55 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ட்ராப் மட்டும் விழுந்துக்கலாம். அடுத்தது Android 14 தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தான் வருது. 5G சப்போர்ட் இருக்குது. இது மாதிரி எக்ஸ்ட்ராகமாக இருக்குது. இதில் ப்ளஸ் பாயிண்ட்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. கேமரா குவாலிட்டி ஒரு டீசெண்டாக இருக்குங்க. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குங்க. அடுத்தது ப்ராசஸ் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் 21,000 22,000 வந்துச்சுன்னா ஒரு நல்ல ப்ராசஸ் நல்லாவே இருக்குங்க. சரிங்களா, இது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ இது எப்படி சொல்லலாம், ஓவரால் நல்லாவே இருக்குதுங்க. சரிங்களா, இப்போ 20,000 ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மொபைல் ஒர்த்துங்க. 20,000 கண்டிப்பாக ஒர்த்து. ஒரு 25,000 ஒர்த்தானா ஒரு இதோட நல்ல மொபைலில் இருக்குது. அது போகலாம். ஒரு 20,000 22,000 இந்த மொபைல் ஒர்த்து தாங்க, கரெக்டாக இருக்குது. சரிங்களா, அவ்வளோதாங்க இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம சேனலில் பெஸ்ட்டு மொபைல் அண்டர் 10,000 15,000 20,000 25,000 தனித்தனியாக வீடியோ போட்டுருக்கு. செக் பண்ணி பாருங்கள். மொபைல் எடுக்க சந்தேகமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். சரிங்களா, அப்புறம் இதில் RGB லைட் கொடுத்ததுனால நல்லாவே இருக்குது. லுக் வைஸ் செமையாகவே இருக்குது. அவுட்லுக்கில் செமையாகவே இருக்குது. நல்லா நம்ம லைட்டில் எதிர்பார்க்கும்போது ஏன்னா ஒரு யூனிக்காக இருக்குது. நம்மளுக்கு 3 கலரில் இருக்குது. ப்ளூ கலரு, எல்லோ கலரு, ரோஸ் கலரு, வெள்ளை கலர், இது மாதிரி கலர் வேரியன்ட் இருக்குது. RGB லைட்லேயே உங்களுக்கு தேவையான எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு டிசைனாக இருக்குது, யூனிக்காகவும் இருக்குது. நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் 20,000. சரிங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருங்க. அதை செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். பை, டேக் கேர்.